காசியில் உள்ள மணிகர்ணிகா படித்துறையில் ஈமச்சடங்கு தீ ஆறத் தொடங்கும் அதே கணத்தில், அதாவது அதிகாலை 3:40 மணிக்கு, அறிவியலின் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு பிரபஞ்சத்தில் நிகழ்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இதுதான் அந்த நேரம். மௌனத்திலும் மகாதேவனின் முரசு ஒலிக்கும் நேரம். வணக்கம். இன்று நாம் ஊக்கம் அல்லது நேர மேலாண்மை பற்றி பேசப்போவதில்லை. இன்று நாம் காசியில் உள்ள ஒரு பழைய கோவிலின் சுவர்களுக்குள் பல நூற்றாண்டுகளாக மறைந்திருந்த ஒரு இரகசிய சாஸ்திரத்தை பற்றி பேசப்போகிறோம். 21 பிரம்ம முகூர்த்தங்களின் இரகசியங்களையும் தொலைந்து போன அந்த ஒரு சூத்திரத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு சாஸ்திரம். நீங்கள் அதை புரிந்து கொண்டால் உங்கள் விதியை மாற்ற 3 வருடங்களோ 3 மாதங்களோ அல்ல, வெறும் 3 நிமிடங்கள் மட்டுமே ஆகும். ஆம், வெறும் 3 நிமிடங்கள். அதிகாலையில் எழுந்திருக்கச் சொல்லும் ஆயிரக்கணக்கான காணொளிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். வெற்றிகரமான மனிதர்கள் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் கண்விழித்த முதல் 3 நிமிடங்களில் உங்களுக்குள் இருக்கும் சிவசக்தியை எப்படி செயல்படுத்துவது என்று யாரும் உங்களுக்குச் சொல்வதில்லை. நீங்கள் அதிகாலை 4 மணிக்கு கண்விழித்தும் அதே கவலைகள், அதே மன அழுத்தம், அதே கைபேசி பரிசோதனைகள் என தொடர்ந்தால் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, மாறாக கடிகாரத்தில் உள்ள நேரத்தை மட்டுமே தேர்ந்தெடுத்துள்ளீர்கள். இன்று நான் உங்களுக்கு அந்த பண்டைய நூலின் சாரத்தை கூறப்போகிறேன். அதை நாக சாதுக்கள் காலபேதம் என்று அழைக்கிறார்கள். அதாவது காலத்தை பிளந்து உங்கள் சொந்த யதார்த்தத்தை எழுதுவது. நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன, யதா பிண்டே ததா பிரம்மாண்டே. அதாவது உங்கள் உடலில் எது இருக்கிறதோ அது பிரபஞ்சத்திலும் இருக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், நமது உடல் அந்த பேரண்ட ஆற்றலிலிருந்து துண்டிக்கப்பட்டுவிட்டது. நாம் ஒரு ஆண்டனாவுடன் கூடிய வானொலியைப் போல ஆகிவிட்டோம், ஆனால் சிக்னலை பெற முடியவில்லை. காசியின் இந்த இரகசிய சூத்திரம் என்ன சொல்கிறதென்றால், 24 மணி நேரத்தில் வெறும் 48 நிமிடங்கள் மட்டுமே. ஆம், அதைத்தான் நாம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கிறோம். அதுதான் ஓசோன் படலமும் அண்டக்கதிர்களும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இருக்கும் நேரம். இந்த நேரத்தில் காற்றில் பாய்வது ஆக்சிஜன் அல்ல, பிராணனே. நான் உங்களுக்கு சொல்லப்போகும் இந்த 21 நாட்களுக்கு இந்த இரகசியமான 3 நிமிட செயல்முறையில் இந்த பிராணனை உங்களுக்குள் உள்வாங்கிக் கொண்டால், என்னை நம்புங்கள், உங்கள் வார்த்தைகள் கல்லில் செதுக்கப்பட்டது போல ஆகிவிடும். நீங்கள் நினைப்பது நிஜமாக மாறத் தொடங்கும். இந்த இரகசியத்தை புரிந்து கொள்ள நாம் முதலில் சிவபூதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சிவன் வெறும் தெய்வம் மட்டுமல்ல, சிவன் ஒரு ஓட்டம், ஒரு நீரோட்டம். நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது அந்த சிவபூதத்திற்கு மிக அருகில் இருக்கிறீர்கள். ஆனால் அலாரம் அடித்தவுடன் நீங்கள் திடுக்கிட்டு எழுகிறீர்கள். அந்த தொடர்பும் துண்டிக்கப்படுகிறது. காசி சாஸ்திரங்கள் கூறுகின்றன, பிரம்ம முகூர்த்தத்தில் விழிப்பது என்பது விழிப்பதல்ல, அது அவதாரம். சிவனின் சடைமுடியிலிருந்து கங்கை பூமிக்கு இறங்குவதைப் போல உங்கள் உணர்வு நிலையும் உறக்க நிலையிலிருந்து விழிப்பு நிலைக்கு இறங்க வேண்டும். இந்த இடத்தில்தான் அந்த 3 நிமிட சூத்திரம் கை கொடுக்கிறது. இந்த 21 நாள் பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய இரகசியம் வெளிப்படும். ஆனால் அதன் அடித்தளம், அதன் அடிப்படை, சாஸ்திரங்கள் பூஜ்ய நிலை என்று அழைக்கும் அந்த முதல் படியில்தான் உள்ளது. கவனமாக கேளுங்கள், ஏனென்றால் நான் இப்போது உங்களுக்குச் சொல்லப்போவது உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றிவிடும். பெரும்பாலான மக்கள் படிப்பதற்கோ அல்லது வேலை செய்வதற்கோ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுவே மிகப்பெரிய தவறு. சாஸ்திரங்களின்படி பிரம்ம முகூர்த்தம் என்பது உள்ளீடுகளுக்கான நேரம் அல்ல, அது இசைவதற்கான நேரம். ஒரு மோசமான கிட்டாரில் ஒரு சிறந்த பாடலை வாசிக்க முயற்சித்தால் அந்த இசை சுருதி விலகி வெளிவரும். அதுபோலவே உங்கள் மனமும் உடலும் ஒத்திசைவாக இல்லாவிட்டால் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. அப்படியானால்
அந்த 3 நிமிடங்களின் மாயாஜால சூத்திரம் என்ன? மேலும் 21 என்ற எண் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது? நம் உடலில் 7 சக்கரங்கள் உள்ளன. ஒவ்வொரு சக்கரத்திற்கும் 3 அடுக்குகள் உள்ளன. 7 முறை 3 21க்கு சமம். இது ஏதோ ஒரு தற்செயலான எண் அல்ல. 21 நாட்களில் அந்த 3 நிமிட நுட்பத்தை பயன்படுத்தி நமது 7 சக்கரங்களின் 3 அடுக்குகளையும் நாம் சீரமைப்போம். உங்கள் கண் திறந்தவுடன் அது 3 மணியாக இருந்தாலும் சரி, 4 மணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் படுக்கையிலிருந்து குதித்து எழுந்திருக்கக்கூடாது. நீங்கள் அசையக்கூட இருக்கக்கூடாது. அந்த நூலின் முதல் விதி, சிவன் அசையாமல் இருக்கிறார். அந்த நேரத்தில் உங்கள் மூளையின் அதிர்வெண் தீட்டா நிலையில் இருக்கும். இந்த நிலையில்தான் நீங்கள் விதைக்கும் எந்த விதையும் ஒரு பெரிய மரமாக வளரும். அந்த நேரத்தில் நீங்கள் அவசரமாக எழுந்தால் அந்த மாயாஜால ஜன்னலை மூடிவிடுகிறீர்கள். ஆகவே இந்த மர்மமான பயணத்தை தொடங்குவோம். உங்கள் மனதின் அனைத்து கதவுகளையும் திறங்கள். ஏனென்றால் இப்போது நாம் அந்த இரகசிய ஞானக்கடலில் மூழ்கப் போகிறோம். அங்கே அறிவியல் முடிந்து ஆன்மீகம் தொடங்குகிறது. உங்கள் விதியை மாற்றி எழுத நீங்கள் தயாரா? அந்த நூல் சொல்கிறது திரிபுர ரகசியம். அதன் பொருள் 3 நிமிடங்கள், 3 உலகங்கள் மற்றும் 3 சக்திகள். நீங்கள் கண்களை திறக்கும்போது முதல் 60 வினாடிகள், முதல் நிமிடம் உங்கள் உடலுக்கு சொந்தமானவை. இது அன்னமய கோஷம் என்று அழைக்கப்படுகிறது. படுக்கையில் படுத்து உங்கள் கைகளையும் கால்களையும் அசைக்காமல் உங்கள் உடலை மட்டும் உணருங்கள். உங்கள் உணர்வை உங்கள் கால் விரல்களிலிருந்து உங்கள் தலையின் உச்சியில் உள்ள சகஸ்ரார சக்கரத்திற்கு நகர்த்துங்கள். நீங்கள் இப்போது உயிருடன் இருக்கிறீர்கள் என்பதை உணருங்கள். இது ஒரு சாதாரண விஷயமல்ல. காசியில் தினமும் ஆயிரக்கணக்கான சிதைகள் எரிகின்றன. ஆனால் இன்று மகாதேவன் உங்கள் சிதையை அல்ல, உங்கள் பிரக்ஞையை தட்டி எழுப்பியுள்ளார். இந்த முதல் நிமிடத்தில் நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டும். ஓ மகாகாலு, எனக்கு இந்த புதிய வாழ்க்கையையும் இந்த புதிய வாய்ப்பையும் அளித்ததற்கு நன்றி என்று கூறுங்கள். நீங்கள் நன்றியுணர்வுடன் நாளை தொடங்கும்போது இன்னும் பலவற்றை பெற நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் என்ற சமிக்கையை இந்த பிரபஞ்சத்திற்கு அனுப்புகிறீர்கள். பிறகு 2வது நிமிடம் வருகிறது. இதுவே மிகவும் முக்கியமானது. இது பிராளமய கோஷத்தின் நேரம். இப்போது உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் சுவாசத்தின் மீது செலுத்துங்கள். சுவாசம் சிவனின் கயிறு என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் 2 நாடிகளும், சந்திரன் எனப்படும் இடா மற்றும் சூரியன் எனப்படும் பிங்களா, சமநிலைக்கு வர முயற்சிக்கின்றன. உங்கள் சுவாசத்தின் வேகத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதை மாற்ற முயற்சிக்காதீர்கள். காற்று எப்படி உள்ளே சென்று வெளியே வருகிறது என்பதை மட்டும் கவனியுங்கள். இந்த 2வது நிமிடத்தில் உங்கள் உள்ளிழுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் பிரபஞ்சத்தின் பொன்னிற ஆற்றல் உங்களை நிரப்புவதாக கற்பனை செய்யுங்கள். மேலும் நீங்கள் வெளிவிடும் ஒவ்வொரு மூச்சிலும் நோய், சோம்பல் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் கருப்பு புகையைப் போல உங்கள் உடலிலிருந்து வெளியேற்றப்படுகின்றன. இது வெறும் கற்பனை அல்ல. இது உங்கள் உடலின் செல்களை மறுசீரமைக்கும் ஒரு மன செயல்முறை. இது சிவசுவாசம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது வருகிறது 3வது நிமிடம். இது மனோமய கோஷம், மாயாஜால நேரம். உடல் அமைதியாகவும் சுவாசம் சீராகவும் இருக்கும்போது உங்கள் மனம் ஒரு வெற்று தாளை போல இருக்கும். இந்த 3வது நிமிடத்தில் நீங்கள் உங்கள் தீர்மானத்தை மீண்டும் கூற வேண்டும். ஆனால் எச்சரிக்கை, இங்குதான் மக்கள் தவறு செய்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் பணக்காரனாக வேண்டும் அல்லது நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சாஸ்திரங்கள் சொல்கின்றன, ஆசை என்பது இல்லாமையை பிரதிபலிக்கிறது. அந்த விஷயம் ஏற்கனவே நடந்துவிட்டது போல நீங்கள் சிந்திக்க வேண்டும். நான் சக்தி வாய்ந்தவன், நான் என் இலக்கை அடைந்து விட்டேன், சிவனின் ஆசீர்வாதங்கள் என்னுடன் உள்ளன. இந்த 3வது நிமிடத்தில் உங்கள் கண்களை மூடிக்கொண்டு அந்த காட்சியை காட்சிப்படுத்துங்கள். உங்கள் வெற்றி, உங்கள் மகிழ்ச்சி,
ஒரு HD திரைப்படத்தை பார்ப்பது போல மிக தெளிவாக காட்சிப்படுத்துங்கள். பிரம்ம முகூர்த்தத்தின் சாந்தியில் தீட்டா நிலையில் நீங்கள் இந்த விதையை விதைக்கும்போது இயற்கை அனைத்தும் 5 பூதங்களும் அந்த விதையை ஒரு மரமாக மாற்றுவதில் பங்கு கொள்கின்றன. இதுதான் அந்த 3 நிமிட சூத்திரம். உடலுக்கான நன்றியுணர்வு, சுவாசத்தின் தூய்மை மற்றும் உறுதியின் விதை. ஆனால் நண்பர்களே, இதை ஒரு நாள் மட்டும் செய்வதால் எந்த பயனும் இல்லை. அந்த ரகசிய நூல் ஒரு 21 நாள் சுழற்சியை விவரிக்கிறது. மேலும் இந்த 21 நாட்கள் எளிதாக இருக்காது. அது உங்கள் பழைய சுயத்தின் மரணம் மற்றும் ஒரு புதிய சுயத்தின் பிறப்பு. இந்த 21 நாட்களில் உங்களுக்கு என்ன நடக்கும், அதை நீங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதை இப்போது புரிந்து கொள்வோம். அந்த நூல் இந்த 21 நாட்களை 3 கட்டங்களாக பிரிக்கிறது. ஒவ்வொரு கட்டமும் 7 நாட்கள் கொண்டது. முதல் கட்டம் 1 முதல் 7 நாட்கள் வரை விஷமாக்குதல், அதாவது நச்சு நீக்கம். இந்த வார்த்தை உங்களுக்கு விசித்திரமாக தோன்றலாம், விஷமாக்குதல். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், கடலை கடைந்தபோது அமிர்தத்திற்கு முன்பே ஹலாஹல் விஷம் வெளிவந்தது. அதை தன் தொண்டையில் அடக்கியவர் மகாதேவன். நாளை காலை இந்த 3 நிமிட பயிற்சியை நீங்கள் தொடங்கும்போது முதல் 7 நாட்கள் உங்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். உங்கள் உடல் ஒப்புழைக்க மறுக்கும். உங்களுக்கு அதிக தூக்கம் வரும். உங்கள் தலை கனமாக உணரும். பழைய அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் மேற்பரப்புக்கு வரும். இதையெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு உறங்கச் சென்று விடலாம் என்று உங்களுக்கு தோன்றும். இதுதான் அந்த விஷம், பல ஆண்டுகளாக உங்களுக்குள் குவிந்து வந்த விஷம். இந்த சோம்பல், இந்த தள்ளிப்போடும் குணம், இந்த பயம், இவை அனைத்தும் வெளியே வந்துவிடும். காசி சூத்திரம் சொல்கிறது, எது நிலைத்து நிற்கிறதோ அதுவே பிரகாசிக்கும். இந்த 7 நாட்களில் நீங்கள் பின்வாங்கக்கூடாது. நீங்கள் நீலகண்டராக மாற வேண்டும். அந்த அசௌகரியத்தை, அந்த உறக்க அலையை கவனியுங்கள். அது உங்களை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்காதீர்கள். இந்த நேரத்தில் ஒரு சிறப்பு விதியை பின்பற்றுங்கள். காலையில் எழுந்தவுடன் அடுத்த 1 மணி நேரத்திற்கு மொபைல் சிறையை பார்க்காதீர்கள். இந்த 7 நாட்களில் நீங்கள் மொபைல் போனின் நீல ஒளியை உங்கள் கண்களில் பாய்ச்சினால் உங்கள் பீனியல் சுரபியை நீங்கள் குருடாக்கிவிட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் அந்த நேரம். உங்கள் 3வது கண் செயல்பட முயற்சிக்கும் நேரம். அதற்கு இருள் தேவை, மொபைல் போனின் ஒளி அல்ல. இந்த 7 நாட்களில் நிறைய தண்ணீர் குடியுங்கள். ஏனென்றால் உங்கள் உடல் அதன் கழிவுகளை வெளியேற்றும். இந்த 7 நாள் போராட்டத்தை நீங்கள் கடந்துவிட்டால் உங்கள் பழைய பழக்கங்களின் முதுகெலும்பை முறித்து விட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் கட்டம் 8 முதல் 14 நாட்கள் வரை அகோர திருஷ்டி, அதாவது கவனித்தல். உடல் சற்று அமைதியடைந்ததும் 8ஆம் நாளிலிருந்து மனம் விளையாடத் தொடங்கும். அகோரம் என்றால் கடுமையற்றது, அதாவது எளிமையானது. அதில் பாகுபாடில்லை. இந்த நாட்களில் உங்களுக்கு திடீரென்று பல யோசனைகள் தோன்றும். சில சமயங்களில் மிகவும் பழைய மோசமான வினைவுகளும் உங்களை துரத்தும். சாஸ்திரங்கள் சொல்கின்றன, எண்ணங்களை பற்றிக் கொள்ளாதீர்கள், அவற்றை ஓடவிடுங்கள். கங்கை நதிக்கரையில் அமர்ந்து நீர் ஓடுவதை பார்ப்பது போல பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த 3 நிமிடங்களுக்கு பிறகு அமைதியாக அமர்ந்து உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள். இந்த கட்டத்தில் நீங்கள் ஒரு விசித்திரமான அமைதியை உணரத் தொடங்குவீர்கள். உங்கள் உடலிலிருந்து நீங்கள் பிரிந்திருப்பது போல் உணர்வீர்கள். இதுதான் அந்த நேரம். உங்கள் அதிர்வெண் மாறத் தொடங்கும் நேரம். முன்பு உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்திய விஷயங்கள் இப்போது அர்த்தமற்றதாக தோன்றுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். நீங்கள் அற்பமான வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை நிறுத்திவிடுவீர்கள். ஏனென்றால் இப்போது உங்கள் ஆற்றல் மூலாதார சக்கிரத்திற்கு மேலே உயர்ந்து இதயச் சக்கிரத்தை நோக்கி நகர்கிறது. இந்த நாட்களில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அந்த 3 நிமிடங்களுக்குப் பிறகு ஓம் நமச்சிவாய என்பதை 5 நிமிடங்களுக்கு மனதிற்குள் உச்சரிக்கவும். வாய்மொழியாக அல்ல, உங்கள் மனதிற்குள். இந்த மந்திரம் ஒரு அதிர்வு. அது உங்கள் DNA-வை சரி செய்கிறது. ஒலி அதிர்வெண் பருப்பொருளை மாற்றுகிறது என்பதை அறிவியல் கூட இப்போது நம்பத் தொடங்கியுள்ளது. 3ஆம் நிலை 15 முதல் 21 நாட்கள் வரை சீரமைப்பு. இதுதான் ஒவ்வொரு தேடுபவரும் காத்திருக்கும் நிலை. 15ஆம் நாளுக்குப் பிறகு உங்களுக்கு அலாரம் தேவையில்லை. அதிகாலை 3:40 மணிக்கு உங்கள் கண்கள் தானாகவே திறக்கும்.
உள்ளே யாரோ விளக்கை ஏற்றியது போல முற்றிலும் புத்துணர்ச்சியுடன் உணர்வீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது விரைவாக நிஜமாகி விடுவதை காண்பீர்கள். நாம் இதை ஈர்ப்பு விதி என்று அழைக்கிறோம். ஆனால் காசி சாஸ்திரங்கள் இதை சங்கல்ப சித்தி என்று அழைக்கின்றன. நீங்கள் ஒருவரை நினைப்பீர்கள், அவர்கள் உங்களை அழைப்பார்கள். நீங்கள் எதையாவது நினைப்பீர்கள், அதற்கான பாதைகள் தானாகவே திறக்கும். இது ஒரு அற்புதமல்ல. பிரபஞ்சத்தின் சமிக்ஞைகளுக்கு உங்கள் ஆண்டனா இப்போது இசைந்திருப்பதால் இது நிகழ்கிறது. இந்த கடைசி 7 நாட்களில் உங்கள் 3 நிமிட காட்சிப்படுத்தலை வலுப்படுத்துங்கள். ஏனென்றால் இப்போது உங்கள் ஆழ்மனம் முழுமையாக திறந்துள்ளது. நீங்கள் அதில் எதை செலுத்துகிறீர்களோ அதுவே உங்கள் விதியாக மாறிவிடும். ஆனால் நண்பர்களே, இந்த பயணம் 21வது நாளில் முடிவதில்லை. சாஸ்திரங்களின் முடிவில் ஒரு எச்சரிக்கை உள்ளது. சக்தியை மதிப்பவர்களிடமே அது நிலைத்திருக்கும். 21 நாட்களுக்குப் பிறகு நீங்கள் உங்கள் பழைய பழக்கங்களுக்கு திரும்பினால், தாமதமாக தூங்குவது, உங்கள் கைபேசியில் நேரத்தை வீணடிப்பது, அப்போது நீங்கள் பெற்ற ஆற்றல் மெதுவாக கரைந்துவிடும். அது ஒரு கசிவாக மாறிவிடும். இந்த 3 நிமிட சூத்திரத்தை உங்கள் வாழ்க்கை முறையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். கற்பனை செய்து பாருங்கள். ஒரு நாளின் 1440 நிமிடங்களில் உங்கள் தலைவிதிக்காக வெறும் 3 நிமிடங்களையாவது உங்களால் ஒதுக்க முடியாதா? காசியில் உள்ள அந்த பழைய கோயில் இன்னும் நிற்கிறது. கங்கை இன்னும் ஓடுகிறது. மேலும் அந்த பிரம்ம முகூர்த்தம் ஒவ்வொரு காலையும் உங்கள் கதவை தட்டுகிறது. ஒரே வித்தியாசம் என்னவென்றால், நேற்று வரை நீங்கள் உறக்கத்தில் இருந்தீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் விழித்திருக்கிறீர்கள். சிவன் கூறுகிறார், அகம் பிரம்மாஸ்மி, அதாவது நானே பிரபஞ்சம். நீங்கள் யாருடைய கைகளிலும் உள்ள பொம்மை அல்ல, நீங்களே படைப்பாளர். நாளை காலை 3:40 மணி கடிகாரம் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் படுக்கையை விட்டு எழுங்கள், உங்கள் சோம்பலை விடுங்கள், மேலும் உங்கள் நெற்றியில் வெற்றி திலகத்தை உணருங்கள். அதை மகாகாலனே வந்து உங்கள் நெற்றியில் இடப் போகிறார். அந்த 3 நிமிடங்கள் நினைவில் இருக்கட்டும். உடலுக்கு நன்றி செலுத்துதல், சுவாசத்தை தூய்மைப்படுத்துதல் மற்றும் ஒரு தீர்மானத்தை உருவாக்குதல். ஆகவே நாளை காலை முதல் இந்த காலத்தை உடைக்கும் பயணத்தில் என்னுடன் யார் யாரெல்லாம் வருகிறீர்கள்? கருத்துரங்கன்களில் ஹர் ஹர் மகாதேவ் என்று எழுதி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள். ஏனென்றால் நாம் ஒன்றாக தீர்மானம் எடுக்கும்போது சக்தி பன்மடங்காக அதிகரிக்கிறது. நாம் பிரம்ம முகூர்த்தத்தில் சந்திப்போம். அதுவரை உங்கள் சக்தியை சேமித்து சிவனின் ஓட்டத்தில் தொடர்ந்து பயணிங்கள். ஓம் நமச்சிவாய.